أهلا وسهلا لسلفية مرحبا مرحبا ندوية شكرا لحركة الطلبية جريو رحمة يا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله أهلا وسهلا لسلفية مرحبا مرحبا ندوية شكرا لحركة الطلبية جريو رحمة يا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله دين إسلام عزت മുത്തുനബിയുടെ സുന്നത്ത് ദീൻ ഇസ്ലാമിൻ ഇസ്സത്ത് മുത്തുനബിയുടെ സുന്നത്ത് ധീര മുജാഹിദിൻ വസിയത്ത് യമസം മിൻ സീനത്ത് ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت وإذا الجنة أزلفت علمت نفس ما أحضرت فلا أقسم بالخنس الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين وما صاحبكم بمجنون ولقد رآه بالأفق المبين وما هو على الغيب بضنين وما هو بقول شيطان رجيم فأين تذهبون إن هو إلا ذكر لهم جهدهم في غير نهج واهتمام جاليات الخير سيري للأمام وانشر الإسلام. ஒரு குறுகிய நேரத்துக்குள் பல அரிய கருத்துக்களை உங்களுக்கு முன் சமர்ப்பித்த வழங்கிய மௌலவி அபு ஹாலித் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் அனைவர்களும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் சவுதி அரேபியாவிற்கான கன்சல் ஜெனரலாக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அஷேக் மசீதுதீன் இனாமுல்லா நலிமி அவர்களுடைய உரை இதனை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது. எனவே அதற்கு முன்னதாக இங்கே ஒரு சில சிங்கள சகோதரர்களும் சமூகம் அளித்திருப்பதன் காரணமாக ஓரிரு வார்த்தைகள் மாத்திரம் அவர்களை வரவேற்றுவிட்டு அடுத்த உரைக்கு செல்லலாம் என எண்ணுகின்றேன். மே සුබ අවස්ථාවේදී මෙම වේදිකාවට පැමිණ සිටින ශ්‍රී ලාංකික සහෝදර සියලු දෙනාම මම මේ විදේශකයන් මඟ පෙන්වීම් කාර්යාලය මගින් ඊට ආදරයෙන් සාදරයෙන් ආරාධනා කරන අතර
මේ වේදිකාවේ ඔබතුමන්ලාගේ ඊට ආදරයට පත් වූ ඔබතුමන්ලාගේ ශ්‍රී ලංකා ජනරජයේ තානාධිපතිතුමා වන AJM සාදික් මහතා ඇතුළු කන්සල් ජනරල්තුමා වන අෂේඛ් මසීහුද්දීන් ඉනාමුල්ලා මහතාද මේ අවස්ථාවට පැමිණ සිටින බව මම ඉතාත්ම ආඩම්බරයෙන් ඔබතුමන්ලාගේ අවධානයට යොමු කරන අතර මිලඟට ඔබතුමන්ලාට යම් කිසි උපදේශයක් කරන ලෙස අපේ ශ්‍රී ලංකා ජනරජයේ කන්සල් ජනරල්තුමා වන අෂේඛ් මසීහුද්දීන් ඉනාමුල්ලා මෙතුමාට මම ඉතා ආදරයෙන් සාදරයෙන් ආරාධනා කරමි. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله رب العالمين والصلاة والسلام على خلقه سيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. Al-Ghasim வாழும் மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கும் அல் ஜாலியாத் நிறுவனத்தின் உத்தியோகத்தர் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி வழிநடாத்திக் கொண்டிருக்கும் மௌலவி நுஃபார்தீன் அவர்களே, எனது அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய நல்லாட்சி தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்-கசீமுக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்ற எனது விருப்பம் ஒரு தனிப்பட்ட விருப்பமாக இருந்தது. எனது நண்பரிடம் எனது விருப்பத்தை தெரிவித்த பொழுது இவ்வாறான ஒரு நிகழ்வை கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். பல்வேறு சிக்கல்களுக்கும் வரைமுறைகளுக்கும் மத்தியில் நின்று உரையாற்ற வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைத்துக் கொள்கின்றேன். ஒரு இஸ்லாமிய அறிஞராக சுதந்திரமாக செயற்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு ராஜதந்திரிக்கு இருப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகும். இன்று எமது தூதரகத்தைச் சேர்ந்த இலங்கை சவுதி அரேபியாவுக்கான
இலங்கை தூதுவர் மிகப்பெரிய மாண்புமிகு ஏஎம்ஜே சாதிக் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வருகை உத்தியோகபூர்வமானது. அவர் அல் கசீம் வாழ் இலங்கை மக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். நாளைக்கு இந்த கசீம் ஆளுநர் அமீர் ஃபைசல் அவர்களை அவர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். இலங்கை வாழ்கின்ற இலங்கையைச் சேர்ந்த சகோதரர்களுக்கு தூதராகத்தான் வழங்க முடியுமான ஒரு சில சேவைகளை வழங்குவதற்கு இந்த சந்தர்ப்பத்தையும் அலுவலகத்தையும் பாவித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு ஏற்பாடுகளை செய்து தந்த நிர்வாகிகளுக்கு நாங்கள் நன்றி கடந்துள்ளோம். අද මේ අවස්ථාවට පැමිණීමට ආරාධනාවක් කරපු අල් ගසීම් විදේශගත උන්ගේ මගපැන්වීම් කාර්යාලයේ මෞලවී නුබාර්ඩේට මම පළමුවෙන්ම මගේ ස්තුතිය පුද කරමි. පුද්ගලිකව අල් ගසීම් රීජන් එකට පැමිණීමට මගේ අදහස් තිබුණා. මේ අවස්ථාවට මට පැමිණීම ලෙස එතුමන්ලා විසිනුත් අපේ ලාංකික සහෝදරවරුන් විසිනුත් කරපු ඉල්ලීමට ගරු කරමින් අද මම මෙතනින් වචන සෝපයක් කතා කරන්නට කැමැත්තෙමි. මෙම ස්ථානය අපේ ලාංකික සහෝදරවරුන්ට යම්කිසි කොන්සියුලර් සේවාව ලබා දීමට පාවිච්චි කිරීම සඳහා අපි අදහස් කරගෙන අපේ රියාද් තානාධිපති කාර්යාලයෙන් තානාධිපතිතුමා ඇතුළු නිලධාරීන් කණ්ඩායමක් අද මෙතන පැමිණී සිටිනව බව ඔබතුමන්ලා ආරංචි වෙලා ඇති. අද ආගම් අතර විවිධ ජන කොටස් අතර අවබෝධය හා සහජීවනය ගැන ලාංකිකයෙක් හැටියට මේ අවස්ථාව පාවිච්චි කිරීමට මම අදහස් කරනවා. අපි තම තමන්ගේ ආගම් අනුව අපේ අනන්‍යතාවය රැකගෙන අන්‍ය ආගමික සහෝදරවරුන්ට එක්ක කොහොමද එකමුතුව සහජීවනයක් පවත්වාගෙන යන්නේ කියන කරුණු ගැනයි මම කතා කරන්න අදහස් කරන්නේ. සිංහල භාෂාවෙන් වැඩිදුරටත් කතා කරන්න අපොහොසත් වීම ගැන මට සමාව දෙන්න ඕන. සහෝදරතුමන්ලාගේ සමාව අරගෙන මම දෙමළ භාෂාවෙන් වචන කීපයක් කතා කරන්න අවස්ථාව ඉල්ලා සිටිමි. அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு முன் பேசிய மௌலவி அபு ஃபாரித் அவர்கள்
3 முக்கியமான அடிப்படை விஷயங்களை தெளிவுபடுத்தினார்கள். முதலாவதாக தௌஹீது துவம், இரண்டாவதாக நபித்துவம், மூன்றாவது ஆகிரத்தை பற்றிய அந்த விஷயங்கள். இவைதான் இஸ்லாமிய கட்டடத்தின் அடிப்படைகள். நான் இவற்றை பற்றி ஒரு பொதுவான தலைப்பு கீழ் உங்களோடு கதைப்பதை விட, நீங்கள் வளமையாக உங்களது காதுகளிலே விழுகின்ற செய்திகளை விட வித்தியாசமான சில கேள்விகளை எழுப்புவதற்கு விரும்புகின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலகத்தையும் படைத்திருக்கின்றான் என்று நாங்கள் நம்புகின்றோம், ஆழமாக விசுவாசிக்கின்றோம். அல்லாஹ் தஆலா எங்களை படைத்திருக்கின்றான் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக தூதுவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, நாங்கள் பிறந்திருக்கின்றோம். இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். ஆக மொத்தத்தில் இறைவன், மனிதன், வாழ்க்கை, மரணம் போன்ற விஷயங்கள், அவற்றின் பின்னால் உள்ள தத்துவங்களை பற்றி நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். எந்த ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்தாலும் அவனிடம் ஏற்படக்கூடிய பிரதானமான கேள்விகள் இவைதான். நான் யார்? இந்த உலகம் என்றால் என்ன? இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்ற கேள்விகள் உலகிலே பிறக்கின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்படுகின்ற கேள்விகள். இன்று நாங்கள் உலகத்திலே பல்வேறு விதமான நாகரிகங்களை பார்க்கின்றோம், கலாச்சாரங்களை பார்க்கின்றோம், வித்தியாசமான பழக்க வழக்கங்களை பார்க்கின்றோம். இவையெல்லாம் இந்த அடிப்படை சிந்தனைகளை மையமாக வைத்துத்தான் தோற்றம் பெற்றிருக்கின்றன. மனிதர்கள் இந்த விஷயங்களில், அடிப்படை விஷயங்களில் எவ்வாறு சிந்திக்கிறார்களோ அதுபோன்றுதான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். கிரேக்க நாகரிகத்தை எடுத்துக்கொண்டால் கிரேக்கர்கள் ஒருவாறு சிந்தித்திருக்கின்றார்கள். மேலேத்தைய நாகரிகத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒருவாறு சிந்திக்கின்றார்கள். இஸ்லாமிய நாகரிகத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எவ்வாறு விசுவாசிக்கின்றோமோ அவ்வாறு வாழுகின்றோம், வாழ வேண்டும். வாழுகின்றோமோ இல்லையோ என்பது ஒரு விஷயம், ஒருபுறம் இருக்க வாழ வேண்டும். அப்படியான ஒரு நாகரிகம் தான் முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டும். அவரவர்கள் சிந்தனைக்கு ஏற்பத்தான் அவர்களுடைய வாழ்க்கை, அவரவர்கள் விசுவாசிக்கின்ற அந்த கொள்கைகளுக்கு ஏற்பதான் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். இந்த கேள்விகள் தான் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த முழு மனித குலத்துக்கும் இருக்கின்ற அடிப்படை கேள்விகள். நாங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். நாங்கள் பிறக்கும் பொழுதே தெளிவுடன் பிறந்திருக்கின்றோம். இந்த விஷயங்களில் தெளிவான ஒரு மார்க்கத்திலே பிறந்திருக்கின்றோம். நான் யார் என்ற கேள்வி மனிதனுக்கு இருக்கின்ற முதலாவது கேள்வி. அந்த கேள்விக்கு விடை கிடைத்தவர்களாக நாங்கள் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் உங்களை சிந்திக்குமாறு வேண்டுகின்றேன். நாங்கள் இன்று
நான் ஏன் இவற்றை கதைக்கின்றேன் என்றால், இன்று மார்க்கத்தை நாங்கள் வானொலிகளில் கேட்கின்றோம், தொலைக்காட்சிகளில் கேட்கின்றோம், நூல்களிலே வாசிக்கின்றோம், நவீன தொழில்நுட்பங்களூடாக கிடைக்கப் பெறுகின்றோம், தகவல் தொழில்நுட்பங்களூடாக நாங்கள் மார்க்கத்தை பற்றிய தெளிவுகளை பெற்றுக் கொள்கின்றோம். ஆனால் எப்பொழுது எங்களிடம் இந்த அடிப்படை கேள்விகள் பற்றிய தெளிவு இல்லையோ அதுவரைக்கும் நாங்கள் மார்க்க விஷயத்தில் தொடர்ந்தும் குழம்பியவர்களாகவே இருப்போம். நாங்கள் எதை பேசுகின்றோம், யாருக்கு பேசுகின்றோம், எதற்காக பேசுகின்றோம், எப்படி பேசுகின்றோம் என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் குழம்பி போய்விடுவோம். எனவேதான் நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க தூண்டுகின்றேன். யகீன் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது, மிகவும் ஆழமான நம்பிக்கை. மார்க்கத்தை மிகவும் ஆழமான தெளிவோடு விளங்கிய வரையில்தான் அதில் பூரணப்பட்டுள்ள முஸ்லிம்களாக எங்களால் வாழ முடியும், எங்களால் பிறருக்கு சொல்ல முடியும். எனவே நான் இனிமேல் சொல்லப் போகின்ற விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாகவும் அவதானமாகவும் இருந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்துடைய பெயரை பாருங்கள். இஸ்லாம் என்றால் என்ன, அந்த அரபு மொழிக்கு என்ன அர்த்தம் என்று ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே சொன்னார்கள், இஸ்லாம் என்றால் அடிபணிய செய்தல், இஸ்திஸ்லாம் முற்றாக சரணடைதல். சரிதான், அல்லாஹ்வுக்கு நாங்கள் அடிபணிவதில், முற்றாக சரணடைவதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. அந்த இஸ்லாம் என்பது எங்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு அடிபணிதல் அல்ல. அந்த இஸ்லாம் என்பது பூரண அமைதியை நோக்கிய, சாந்தியை நோக்கிய, சுவர்க்கத்தை நோக்கிய, இருளக வாழ்க்கையிலும் நிம்மதியை நோக்கிய ஒரு அடிபணிதலாக இருக்கும். அது சில்மிலே இருந்து வந்திருக்கின்றது, சலாமிலே இருந்து வந்திருக்கின்றது, அது ஜுல்மிலே இருந்து வரவில்லை. எனவே இந்த மார்க்கத்தின் பெயர் ஒரு செய்தியை சொல்லுகின்றது. அந்த மார்க்கத்தின் பெயர் சொல்லுகின்ற செய்தி ஒவ்வொரு தனி மனிதனும் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கின்றது, ஒவ்வொரு சமூகமும் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. மனிதனுக்கு நான் யார் என்று சிந்திக்கின்ற மனிதனுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. நாங்கள் யார் என்று சிந்திக்கின்ற ஒரு சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. ஒரு நாட்டுக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. மொத்தத்தில் முழு உலகத்திற்கும் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. இந்த இடத்திற்கு நான் திரும்பி மீண்டும் வருவேன். இப்பொழுது மனிதரை பற்றி, உலகத்தை பற்றி, உலகம் என்ன, அல்லாஹ் படைத்திருக்கின்றான், பிரபஞ்சங்களை படைத்திருக்கின்றான். ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், பிரபஞ்சங்கள், கவுன், பிரபஞ்சங்களை பற்றி அல் குர்ஆன் சொல்லி இருக்கின்றது. மனிதன் சூரிய குடும்பத்தை கண்டுபிடிப்பதற்கு முதலே குர்ஆன் பிரபஞ்சங்களை பற்றி சொல்லியிருக்கின்றது. சமாவாத், கவாக்கிப். நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். விஞ்ஞானத்துக்கு வித்திட்டவர்கள் நாங்கள், அல்ஜிப்ராவை கண்டுபிடித்தவர்கள் நாங்கள், மெத்ஸை கண்டுபிடித்தவர்கள் நாங்கள், சயின்ஸை கண்டுபிடித்தவர்கள் நாங்கள் என்று நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். கண்டுபிடித்திருக்கிறார்கள், பிரபஞ்சத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
அல்லாஹ் தஆலா ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் படைத்திருக்கின்றான் பிரபஞ்சங்கள், பூமியை படைத்திருக்கின்றான். வபஸ்ஸ ஃபீஹா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, அதிலே மனிதர்களை படைத்திருக்கின்றான். மனிதர்களை ஏன் படைத்திருக்கின்றான் என்று சொல்லிக் கொடுப்பதற்காகவே இன்றி காலத்திற்கு காலம் 1,24,000 நபிமார்களை அனுப்பியிருக்கின்றார்கள். நான் வாழுகின்ற அந்த தீபகற்பத்தில் கூட ஒரு தூதுவர் இருந்திருக்கின்றார் என்ற செய்தி வரலாற்றிலே இருக்கின்றது. இந்த சிறிய பூகோளத்திலே அரேபிய தீபகற்பத்திலிருந்து இந்தோனேசியா வரைக்கும் ஒருவருடைய தடயங்கள் இருக்கின்றது என்றால் அவர் ஒரு தூதுவராக இருந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். இந்தியாவிலே பிறந்த கௌதம புத்தர் அவர்கள் அங்கிருந்த சிலை வணக்கத்திற்கு எதிரான தௌஹீதோடு தான் அவர் வெளியேறியிருக்கின்றார்கள். ஆக நான் அங்கு தௌஹீத் இருக்கின்றது என்று சொல்ல வரவில்லை, இல்லை என்று சொல்ல வரவில்லை. அவர்கள் சிலை வணக்கத்தை, அவர்களிடம் சிலை வணக்கம் இல்லை என்ற ஒரு செய்தியை நான் சொல்லுகின்றேன். அந்த செய்தியை சொன்னவருக்கு ஏன் சிலை வைத்தார்கள் என்ற விஷயம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆக 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள் வழிகாட்டுவதற்காக வேண்டும். அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுல் அன்பியா, அவருடைய உம்மத்தாக நாங்கள் வந்திருக்கின்றோம். மனிதனுக்கு வழிகாட்டல் தெளிவிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுக்கு இருக்கின்ற பெரிய நேமத்து என்னவென்றால், நாங்கள் பிறக்கும் பொழுதே இந்த தெளிவோடு பிறந்திருக்கின்றோம். ஆனால் இந்த தெளிவில்லாத மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாங்கள் எங்களது பார்வை எப்படி இருக்க வேண்டும், அவர்களை பற்றி எங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா முதல் மனிதனை படைத்த பொழுது ஹலக ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அதிலிருந்து அவருடைய துணைவியை படைத்திருக்கின்றான். அதற்கு பிறகு மனித கோடிகளை படைத்தான். இந்த மனிதர்களை எல்லோரையும் படைத்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ரூஹை ஊதி இருக்கின்றான். எனவே முழு மனித சமூகத்துக்கும், அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, காபிர்கள் என்று சொல்லவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அல்லது இஸ்லாத்தை தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மனித கோடிகள் அல்லாஹ்வுடைய ரூஹை சுமந்திருக்கின்றார்கள். வனஃபக ஃபீஹி, அல்லாஹ்வுடைய ரூஹை சுமந்திருக்கின்றார்கள். இந்த மனித கோடிகளை இந்த அல்லாஹ்வுடைய ரூஹை சுமந்திருக்க மனித கோடிகளை முஸ்லிம்களாகிய நாங்கள் பார்க்கின்ற பார்வையில் கோளாறு இருக்கக்கூடாது என்ற ஒரு செய்தியை நான் சொல்ல வருகின்றேன். ஒரு நாட்டிலே, ஒரு சமூகத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமா அஹ்லக்னா மின் கர்யத்தின் இல்லா வஅர்சல்னா இலைஹிம் ருசுலனா, நாங்கள் எந்த ஒரு கிராமத்தையும் எங்களுடைய தூதர்களை அனுப்பி எங்களுடைய செய்தியை சரியாக சொல்லாமல் அழிக்கவில்லை, தண்டிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அநியாயக்காரன் இல்லை. எங்களுடைய நாடுகளிலே அந்நிய சமுதாயங்கள் இருக்கக்கூடும். நாங்கள் அவர்களை எல்லோரையும் நிராகரித்தவர்களாக, குஃபார்களாக பார்க்கின்ற பார்வையை மீள்பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய செய்தி தெளிவாக அவர்களை சென்றடைந்திருக்கின்றதா என்ற விஷயங்களை, அல்லது சென்றடைந்து அவர்கள் எப்பொழுது நிராகரித்திருக்கின்றார்கள் என்ற விஷயங்களில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும்.
அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலா யஸாலூன முக்தலிஃபீன் வகதாலிக ஹலக்னாஹும். அவர்கள் தொடர்ந்து கருத்து வேறுபட்டுள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள், அவர்கள் அப்படித்தான் படைத்திருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் உலகத்திலே மனிதர்களை படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். தௌவா பணியிலே இருக்கின்றவர்கள் மிகவும் இந்த விஷயங்களில் அவதானமாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது இஸ்லாமிய நாடுகளுக்குள் செய்யப்படுவதை விட இஸ்லாம் அல்லாத நாடுகளுக்கு இஸ்லாத்தின் தூது சென்றடைவதென்றால் இந்த சரியான பார்வை எங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது, யா அய்யுஹன் நாசு, மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் உங்களை படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை பல்வேறு சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஏன் படைத்திருக்கின்றோம் என்றால் லிதஆரஃபு, உங்களில் ஒருவருக்கொருவர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்துணர்வு என்பது வம்பு வழக்கிலே வர முடியாது, வைராக்கியத்திலே வர முடியாது, குரோதத்திலே வர முடியாது, வன்மத்திலே வர முடியாது. லிதஆரஃபு என்பது அன்பிலே வர வேண்டும், பெருந்தன்மையிலே வர வேண்டும், விட்டுக் கொடுப்பிலே வர வேண்டும். ஏன் நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம், புரிந்துணர்விலே வர வேண்டும். புரிந்துணர்வே வர வேண்டும் என்று கணவன் மனைவிக்குள் உள்ள ஒரு உறவை பற்றி சொல்லும் பொழுது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாதா என்று கேட்கின்றோம். நண்பர்களுக்குள்ளே கேட்கின்றோம். சர்வதேச சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்ற நாங்கள் சமூகங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வை பற்றி சிந்திக்க வேண்டும். மீண்டும் பாருங்கள், உங்களை ஓரிடத்தில் நான் விட்டு சென்றேன். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஒரு கடமை இருக்கின்றது. நீங்கள் உங்களை அறிந்தவரையோ அறியாதவரையோ எவரை கண்டாலும் அஃஷுஸ் சலாம், நீங்கள் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லுகின்றீர்கள், தனி மனிதனாகவும் குடும்பமாகவும் சமூகமாகவும் நாடுகளாகவும் சர்வதேசமாகவும் இன்று அலறிக்கொண்டு தேடுகின்ற ஒரு விஷயம் இந்த சலாத்திலே இருக்கின்றது. அவர்கள் சமாதானத்தை தேடுகின்றார்கள், சாந்தியை தேடுகின்றார்கள், நிம்மதியை தேடுகின்றார்கள். உலகில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு தனிநபரும் பிரச்சாரம் செய்யும்படி வலியுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முஸ்லிம்களும் சலாம் சொல்கின்றார்கள். எவ்வளவு அழகான முன்மாதிரி என்று பாருங்கள். ஒரு நண்பரை நாங்கள் சந்திக்கும் பொழுது அவரிடம் நாங்கள் பிரகடனம் செய்து கொள்கின்றோம், உங்களுக்கு அல்லாஹ்வின் அருள் உண்டாவதாக என்பது மாத்திரமல்ல பொருள், என்னால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, உனது நிம்மதிக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. சமூகங்களாக சொல்லும் பொழுது அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முஸ்லிம் என்பவர் தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கரங்களினாலும், அப்படி என்றால் தனது செயற்பாடுகளினாலும் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காதான் முஸ்லிமாக இருக்க முடியும். அடுத்த சகோதரனுக்கு தீங்கு செய்பவரை பலைச மின்னி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இன்று உலகம்
சமாதானத்துக்காக எங்கு தவிக்கின்றது. தனி மனிதர்கள் சமாதானத்துக்காக ஏக்கம் கொண்டிருக்கின்றார்கள். குடும்பங்கள் நிம்மதியை வேண்டி இருக்கின்றார்கள் என்றால் எங்கு கோளாறு இருக்கின்றது, எங்கு சமாதானம் இருக்கின்றது என்பதை யோசித்து பாருங்கள். எங்கு சமாதானம் இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் யுத்தம் நடக்கின்றது என்றால் எங்கு கோளாறு இருக்கின்றது, ஏன் அடி விழுகின்றது, ஏன் உதை விழுகின்றது, ஏன் நாங்கள் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்ற விஷயத்தில் நாங்கள் தெளிவு காண வேண்டும். சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றது என்று சொல்லுகின்றோம். சூழ்ச்சிகள் செய்யப்படுவதில்லை. நாங்கள் கோழைகளாக இருக்கின்றோம், நாங்கள் மடையர்களாக இருக்கின்றோம், நாங்கள் எங்களுக்கு காட்டப்பட்ட வழியிலே வாழாது இருக்கின்றோம். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பாரம்பரியங்களை வைத்துக் கொண்டு மனிதன் என்றால் யார், உலகம் என்றால் என்ன, பிரபஞ்சம் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, ஹயாத் என்றால் என்ன, மௌத் என்றால் என்ன என்ற தெளிவை வைத்துக் கொண்டு முழு உலகத்திற்கும் சாந்தி சமாதானத்தை போதிக்கின்ற ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு ஏன் நாங்கள் தனி மனிதர்களாகவும், அப்படி சொல்வதை விட சமூகங்களாகவும் நாடுகளாகவும் ஏன் நாங்கள் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், எங்கு கோளாறு இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு தெளிவுகள் இருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் கடந்த 2006 வருடங்களாக சரியான ஒரு கலண்டரிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. விடிந்தால் இன்று எத்தனை யாம் திகதி என்பது உலகத்துக்கு தெரியும். தொழில் செய்கிறார்கள், காரியாலயங்கள் செய்யப்படுகின்றன, மனிதர்கள் உழைக்கிறார்கள், விமானம் சரியான நேரத்துக்கு புறப்படுகிறது, சரியான நேரத்துக்கு தரையிறங்குகின்றது, ராக்கெட்டுக்கும் மனிதன் சரியான நேரத்தில் போய் சேர்கின்றார். சில நிமிஷங்களில் ஒலி வேகங்களில் எமது தொலைத்தொடர்பு தொழில்நுட்பங்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன. இன்னும் முஸ்லிம் சமூகம் தனது கலண்டரை செய்து கொள்ளவில்லை. இன்னும் கலண்டருக்காக அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் முஸ்லிம் சமூகம் கேவலம் கலண்டரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தை பற்றிய நல்ல செய்திகளை சொல்வது விட்டுவிட்டு ஏன் இவர் இதை பேசுகின்றார்? இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நாங்கள் இவற்றில் தெளிவு காண வேண்டும். இன்னும் நாங்கள் இன்றைக்கு எத்தனாம் தேதி என்பதில் தெளிவில்லை. அமெரிக்காவில் எத்தனாம் தேதி, இந்தியாவில் எத்தனாம் தேதி, அதிலும் இந்தியாவிலே டெல்லியில் எத்தனாம் தேதி, தமிழ்நாட்டில் எத்தனாம் தேதி, ஸ்ரீலங்காவில் எத்தனாம் தேதி, இன்னும் நாங்கள் கலண்டரையே சரிபார்த்துக் கொள்ளவில்லை. இன்னும் இந்த உலகத்துக்கு 2 முறை ஒரு சந்திரன் இருக்கின்றதா, 2 சந்திரன் இருக்கின்றதா என்ற விஷயத்திலே நாங்கள் தெளிவாக இன்னும் நாங்கள் படைத்தரப்புடைய ஏகத்துவத்தை பற்றி பேசி பிடித்துக் கொள்ளவில்லை. பிற சமூகங்களோடு அந்யோன்யமாக சமாதானமாக வாழ வேண்டும் என்று செய்தியை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்குள் நாங்கள் எவ்வளவு குரோத மனப்பான்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். சர்வதேச சமூகத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஷியாக்கள் என்று சொல்லுகின்றோம், நாங்கள் சுன்னி முஸ்லிம்கள் என்று சொல்லுகின்றோம். ஊர்களை எடுத்துக்கொண்டால்
அவர்களை கபர் வணங்கிகள் என்று சொல்லுகின்றோம், இவர்களை தௌஹீத்வாதிகள் என்று சொல்லுகின்றோம். இந்த காரணங்களுக்காக வேண்டி நாங்கள் கலிமா சொன்னவர்களுக்கிடையில் பகைமையை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அது எந்த நியாயத்தின் அடிப்படையிலாக இருந்தாலும் வாளை ஏந்தினால், ஒரு நஃப்ஸை கொலை செய்யாத வரையில், அந்நஃப்ஸு பின்னஃப்ஸு என்று குர்ஆன் சொல்லியிருக்கின்றது. அது தனிநபர்களாக செய்து கொள்ள முடியாது, ஒரு நிர்வாகம் செய்ய வேண்டும், ஒரு ஆட்சி செய்ய வேண்டும். வாளை ஏந்தினால் அல் காத்திலு வல் மக்தூலு சவாஅன் ஃபின்னார், கொண்டவனும் கொலை செய்யப்பட்டவரும் இருவரும் நரகம் செல்வார்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. நாங்கள் நஃபில் தொலைகளுக்கு எத்தனை ரக்காத்து என்று சொல்வதற்காக வேண்டி நாங்கள் கொலை செய்து கொள்கின்றோம். நஃபில் தொழுகை எத்தனை தொழ வேண்டும் என்பதில் எங்களுக்கு இன்னும் தெளிவில்லாமல் இருக்கின்றது. நஃபிலான தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகளை பற்றி நான் பேசவில்லை. இவர் எவ்வாறு சிந்திக்கின்றார் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டாம், அதில் உங்களுக்கு தெளிவு காண்பது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். நஃபிலான தொழுகைகளுக்காக நாங்கள் நான் முடிச்சு கொள்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஒரு செய்தியை சொல்வதற்கு மறந்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் யாரையும் நேசித்தால் நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். எனவே எனது மொழி பேசுகின்ற, எனது மார்க்கத்திலே இருக்கின்ற எமது அயல் நாட்டைச் சேர்ந்த உங்கள் அனைவரையும் நான் நேசிக்கின்றேன் என்ற செய்தியை அல்லாஹ்வுக்காக உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன். நான் எனது கிராமத்திலே ஒரு நாள் பெருநாள் தொழுகைக்காக சென்றிருந்தேன். முந்தைய தினம் வியாழக்கிழமை, இரண்டாவது தினம் வெள்ளிக்கிழமை. முந்தைய தினம் ஒரு சிலர் பெருநாள் தொழுது விட்டார்கள். இரண்டாவது தினம் ஜும்மா பெருநாள் தொழுகை, ஜும்மா தொழுகையும் வருகிறது. அன்றைய தினம் நான் ஜும்மா தொழுகைக்காக பள்ளியிலே இருக்கின்றேன். ஹஜரத் மிம்பரிலே ஏற சொல்லிட்டார்கள். வழிகேடர்கள், மடையர்கள், மரமண்டைகள், இவர் ஹஜரத் பேசினார். அடுத்த விடம் பள்ளியில ஒரு சாரார் எழுப்பினார்கள், அடிபிடிப்பட்டார்கள், கொலை நடக்கும் என்ற நிலைமை இருந்தது. கொலை பள்ளியிலே விழுந்திடும். ஆக என்னை சில சகோதரர் அழைத்து வந்தார்கள். அங்கு எப்பொழுது ஊர் குழம்பினாலும் கூட்டிக் கொண்டு போய் பேச வைக்கிற வழக்கம் இருக்கிறது. அப்போ அன்று பெருநாள் தொழுகையோடு தக்பீர் முடிந்த பெருநாள் உண்டு, நோம்பு பெருநாள். அப்ப அடுத்த நாள் மிம்பரிலே நானும் ஏறிட்டேன். மிம்பரில் ஏறி இங்க கேள்விப்பட்ட சகோதரர்களும் இருக்கிறார்கள். மிம்பரிலே ஒருவர் மிம்பரிலே 3வது படியில் இருக்கிறார், நான் 2வது படியில் இருக்கிறேன். எல்லாரும் தக்பீர் சொல்லுங்கள். இப்பொழுது கேட்கிறார்கள், இவர் தக்பீர் ஏன் தக்பீர் சொல்லுகிறார்? பெருநாள் தக்பீர் முடிஞ்சு நேற்று தக்பீரை சொல்ல பள்ளியை அடக்க முடியாது. தக்பீர் பெருநாள் தக்பீர் சொல்லுங்கள். எல்லாரும் பெருநாள் தக்பீரை சொன்னார்கள். உரத்து சொல்லுங்கள், பெருநாள் தக்பீரை சொல்லுங்கள். ஒரு சிலரை பிடித்து நாங்கள் ஒரு மாதிரியாக பத்திரமாக கொலை விழாமல் அனுப்பினோம். நான் சொல்ல வருகின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மிகவும் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஏன் செய்கின்றோம்? மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், சலாம் என்ற செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் சண்டை விடுக்கின்றோமா? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் ஏன் கூட்டு வாழ்க்கையை வலியுறுத்துகிறது? நாங்கள் ஏன் பள்ளி வாயில்களிலே தொழுகின்றோம்? சலாத்துல் ஜமா அஃலல் மின் 27 மர்ரா மின் சலாத்துல் ஃபர்த் கமா क़ால அலைஹி ஸலாத்து வஸலாம்.
27 ஏனென்றால் நாங்கள் எமது ஒற்றுமையை காட்ட வேண்டும், எமது சகோதரத்துவ பிணைப்பை காட்ட வேண்டும் என்ற அந்த இஸ்லாமிய ஒரு ஃபரீலத்தாக இருக்கின்ற கடமையாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காகத்தான் நாங்கள் பள்ளி வாயில்களிலே கொடுக்கின்றோம், பெருநாள்களிலே கொடுக்கின்றோம், ஹஜ்ஜிலே கொடுக்கின்றோம். நாங்கள் சண்டை விடுத்துக் கொள்வதை காட்டுவதற்காக பள்ளி வாயில்களிலே கூட வேண்டும் என்றிருந்தால் அன்று தொழ வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு விஷயம். இப்பொழுது இத்துடன் எனக்கு எனது தொழுகைக்காக நிறுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். எனவே இதுவரைக்கும் எனது கருத்துக்களுக்கு செய்மடுத்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மாண்புமிகு கவுன்சில் ஜெனரலாக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அஷேக் மசீஹுதீன் இனாமுல்லா நலிமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஜும்மாவை தொடர்ந்து இந்த உரை மீண்டும் தொடரும் என்பதை உங்கள் அனைவர்களுக்கும் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜும்மா தொழுகை எங்களுடைய ஜாலியாத்துக்கு பின்புறமாக அமைந்திருக்கின்ற பள்ளி வாயிலில் தொழுகை நடக்கும். அதிலே அனைவர்களும் சென்று தொழுதுவிட்டு அனைவர்களும் உடனடியாக இந்த ஸ்தலத்துக்கு தாமதமின்றி சமூகம் அளிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். உங்கள் அனைவர்களுக்காகவும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே தயவு செய்து அனைவர்களும் இந்த இடத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும். அந்நிய மத சகோதரர்கள் இங்கேயே அமர்ந்திருக்கலாம் தொழுகை முடித்துவிட்டு வரும் வரைக்கும். أهلا وسهلا لسلفية مرحبا مرحبا ندوية شكرا لحركة الطلبية جريو رحمة يا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله أهلا وسهلا لسلفية مرحبا مرحبا ندوية شكرا لحركة الطلبية جريو رحمة يا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله دين إسلام عزت മുത്തുനബിയുടെ സുന്നത്ത് ദീൻ ഇസ്ലാമിൻ ഇസ്സത്ത് മുത്തുനബിയുടെ സുന്നത്ത് ധീര മുജാഹിദിൻ വസിയത്ത് എംഎസ്